إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தோழர்கள் தாபிஈன்கள் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் எல்லோர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது ஜும்ஆவுடைய உரையை துவங்குகின்றேன் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணம் சொல்லும் பாடம், அதுதான் இன்றைக்கு உள்ள ஜும்மாவினுடைய என்னுடைய சொற்பொழிவாக நான் ஆக்கியிருக்கின்றேன். தொடர் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளினுடைய ஒவ்வொரு பொழுதிலும் பல்வேறு அடுக்கடுக்கான மரணங்கள். நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு வயதிலே கூடியிருந்தவர்கள், அல்லது நம்மை விட மிக மிக குறைவான வயதுடையவர்கள் என எல்லாமே இப்போது வேக வேகமாக எல்லோரும் மரணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். தொடர் மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு காரணம் நம் கண் முன்னால் தெரிகின்றது, நோய். கொரோனா என்ற கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு பேர் வைத்திருக்கின்றார்கள். அந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்கவும் போவதில்லை. ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னால் எத்தனையோ இதே போன்ற நோய்கள் வந்திருக்கின்றன. பறவை காய்ச்சல்கள், பன்றி காய்ச்சல்கள், அதே போன்று பல்வேறு எய்ட்ஸ் போன்ற நோய்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. அதற்கான மருந்துகள் என்பது ஒன்றும் இல்லை. மனிதன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய கையால் அவன் அநியாயம் செய்வதிலிருந்து, ஃபசாது செய்வதிலிருந்து தன்னை அவன் திருத்திக் கொண்டால் இந்த நோய்களுக்கு இடம் இருக்காது, இந்த வைரசுகளுக்கு இந்த உலகில் வேலை இருக்காது. அப்படித்தான் இந்த நோயை நாம் நினைக்க முடிகின்றது. ஆனால் நோய் இருக்கின்றது. நோயை கொடுக்கக்கூடியவன் இருக்கின்றான், அல்லாஹ். அவன் தான் நோயை கொடுக்கக்கூடியவன். அவனும் என்றும் இருந்து கொண்டிருக்கின்றான். மனிதர்கள் மரணிக்கக்கூடியவர்கள், ஆனால் மனிதர்களை படைத்தவன், இந்த உலகை படைத்தவன், இந்த பிரபஞ்சங்களை படைத்து அதனை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதன் இருக்கும் போதும் இருப்பான், மனிதன் இல்லாத போதும் இருந்தான். மனிதன் அவன் விடை பெற்று சென்றதற்கு பிறகும் இவ்வுலகிலே அவன் தனித்திருப்பான்.
அந்த நேரத்திலே வானவர்களும் கூட இருக்க மாட்டார்கள், அரிசை சுமக்கக்கூடியவர்களும் கூட இருக்க மாட்டார்கள். தன்னந்தனியாக அல்லாஹ் இருப்பான். ஆக அல்லாஹ் உயிரோடு உள்ளவன். அவன்தான் உலகிலே நல்லதையும் செய்கின்றான், தீயதையும் அவன் தீயதற்கு காரணமாக மனிதன் இருப்பதனால் அதனையும் சம்பவிக்க செய்கின்றான். தீயதை அவன் செய்கின்றான் என்று நான் சொல்வதற்கில்லை. அல்லாஹ் தீமையை செய்ய மாட்டான். அதை பற்றி தன்னை பற்றிய அறிமுகங்களிலே குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் தீயது நிகழ்கின்றது, சம்பவிக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் இந்த தீமை சம்பவிக்குமா என்ற ஒரு கேள்வி நமக்குள் வரும். மனிதன் அல்லாஹ் சொன்ன அடிப்படைகளிலே நடக்காமல் முறை தவறி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய, அல்லாஹ்வினுடைய தூதர்களுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையிலே அவன் தன்னை ஆட்கொண்டு இருக்கின்ற நேரத்தில், தன்னை அப்படி ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய கரங்களால் அந்த நோய்களும் அந்த நொம்பலங்களும் உலகில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளும் நீரிலும் நிலத்திலும் வானிலும் காற்றிலும் எல்லா இடத்திலும் அந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும், அந்த ஃபசாதாத்துகள் அந்த ஃபித்னாக்கள் இருந்து கொண்டிருக்கும் என்பதனை நாம் பார்க்க வேண்டும். ஆக மரணம் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் தொடர் மரணங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வாட்ஸ்அப்பை நோக்கி பார்க்கிறேன். வாட்ஸ்அப்பினுடைய கேலரியில் பார்த்தேன் 2 தினங்களுக்கு முன்பாக. அதில் உள்ள தேவையில்லாத இமேஜ்களை, போட்டோக்களை எல்லாம் அழித்து விடலாம் என்று எப்போவாவது அதை போன்ற ஒரு காலத்தில் உட்கார்ந்து அதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நேற்றைய முன்தினம் வாட்ஸ்அப்பை நோக்கிய போது நிறைய தலைகள் அதிலே தெரிகின்றன. எல்லாம் நமக்கு நெருக்கமானவர்கள். இப்போதும் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் அது ஏற்படுத்துகின்றது அந்த போட்டோவை பார்க்கின்ற போது. ஆனால் அவர்கள் விடை பெற்று சென்று விட்டார்கள். இதுதான் உலகம். இந்த உலகம் என்பது ஒரு இல்லூஷரி வேர்ல்ட். இது நம்மை கவனத்தை ஈர்க்கக்கூடியது, ஆனால் அது பொய்யானது, ஒரு இல்லூஷன். நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடியது, ஆனால் அதில் உண்மை இல்லை. இல்லூஷன் என்பதிலே உண்மை இருக்காது. எனவேதான் ஓதி காட்டிய அந்த வசனத்தில் அதனுடைய இறுதி பாகத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலகம் என்பது வெறும் அற்பமானதே அன்றி வேறு இல்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஏமாற்றக்கூடிய அற்பம் அன்றி இந்த உலகம் வேறில்லை என்று சொல்கின்றான். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். ஆங்கிலத்தில் அதனை மொழிபெயர்க்கின்றார்கள் இல்லூஷரி என்ஜாய்மெண்ட். இல்லூஷரி என்ஜாய்மெண்ட். இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைகளோட வாழ்வதும், நாம் மனைவியோடு இருப்பதும், நம்முடைய கையிலே காசுகள் இருப்பதும், நாம் செலவழிப்பதும், சுகபோகமாக வாழ்வதும், சந்தோஷமாக விரும்பியதை உண்பதும், கண்ணை மூடி தூங்குவதும், கண்ணை திறந்து உலக வாழ்க்கையிலே ஈடுபடுவதும் அனைத்தும் இல்லூஷன், இல்லூஷரி என்ஜாய்மெண்ட் என்று குர்ஆனினுடைய வசனம் தெரிவிக்கின்றது. என்று சொன்னால் இந்த வசனத்தினுடைய துவக்கம் தான் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். அனைத்து நஃப்ஸுகளும், எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அறுதியிட்டு கூறுகின்றது இந்த வசனம். நான் மரணிக்க மாட்டேன் என்று உலகிலே சொல்லக்கூடிய எவனும் இல்லை. யாரும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. அப்படி என்றால் ஃபிரௌன் இப்போது இருக்க வேண்டும், நம்ரூத் இப்போது இருக்க வேண்டும். அதே போன்று கொடுங்கோன் மன்னர்களாக நாம் வாழ்ந்த இந்த சமகாலத்தில் வாழ்ந்த எத்தனையோ நமக்கு முன் சென்று விட்ட அந்த கொடுங்கோலர்கள் இப்போதும் உயிரோடு இருந்திருக்க வேண்டும். ஹாமான்களும் காரூன்களும் இருந்திருக்க வேண்டும். அபூஜஹல் இன்று இருக்க வேண்டும். இறைவனை மறுத்து தங்களுடைய ஆதிக்க வெறியால், ஆதிக்க சக்தியால் எதையும் செய்துவிட முடியும் என்ற ஒரு திமிர் பிடித்து ஆடியவர்கள் இன்று உலகிலே இல்லை, அப்புறப்படுத்தி விட்டார்கள். இயற்கை சுற்றிகரிப்பு செய்கின்றது. இயற்கை சுற்றுச்சூழலை, மாசுகளை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எல்லாமே அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக மனிதனும் அவன் உலகிற்கு வருகின்றான், சில காலம் தங்குகின்றான், அதற்கு பிறகு சென்று விடுகின்றான். மரணம் அந்த வழியில், அவன் வரக்கூடிய வழியிலே ஒரு பாதை, மறுமைக்கான ஒரு வழியாக, ஒரு சபீலாக அது அமைந்து இருக்கிறது என்பதனை நாம் பார்க்கின்றோம். ஆக குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை தாயிகா, சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சில வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான், சுவையுங்கள், ருசித்து பாருங்கள் என்று நரகத்தை பற்றி சொல்லும் போது சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ். அதே போன்று தாயிகா என்று இங்கே சொல்கின்றான். சுவைத்தே தீர வேண்டும். மரணம் என்பது சுவைக்க முடியாதது, சுவைப்பதற்கான விருப்பம் வராதது. ஆனாலும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் சிறிதளவும் முந்தாமலும் பிந்தாமலும் அதனை சுவைத்தே தீர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதனை இந்த வசனம் அறுதியிட்டு கூறுகிறது. வசனம் மட்டும் கூறவில்லை,
இப்போது சமீப காலமாக நம்முடைய இல்லங்களில், நம்முடைய ஊரில், நம்முடைய தெருக்களில், நம்முடைய குடும்பங்களில் அதிகமான பேர் நம்மை விட்டு விடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. நான் நேசித்த என்னுடைய நண்பன் இல்லை, நான் நேசித்த என்னுடைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் இல்லை என்று வருகின்ற போது எனக்கு என்ன அங்கே ஒரு முடிவு வருகிறது என்று சொன்னால், உலகம் என்பது பொய்யானது, அற்பமான ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை கொண்டது உலகம் என்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் நம்முடைய உள்ளத்தில் வருகின்றது. ஆக உலகத்திற்காக நாம் வாழவில்லை, மறுமைக்காக நாம் வாழ்கின்றோம். மறுமைக்கான வாழ்விற்காக இந்த உலகத்தை நமக்கு சித்தப்படுத்தி கொடுத்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்விற்கு அவனுடைய உபூதுகளாக, அவனுடைய இபாதுகளாக அவனுக்கு வழிபட்டு அவனுடைய விருப்பத்தில் உள்ளதை நாம் செய்து அவன் வெறுக்கக்கூடியவற்றில் இருந்து விலகி இருப்பதற்கான ஒரே காரணத்திற்காக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை நாம் நினைவில் நிறுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். முதலிலே நோய் என்பதனை நம்ப வேண்டும். நோய் இருக்கின்றது, அதிலே கோவிட்-19 என்பதும் இருக்கின்றது. அதற்குள்ளாக விளையாடக்கூடிய பல்வேறு பித்தலாட்டங்களும் இருக்கின்றது, அரசு விளையாட்டுகளும் இருக்கின்றது, கஜானாவை காலி செய்வதும் இருக்கின்றது, மருத்துவ உலகிலே அநியாயமான முறையில் உயிர்களை கொல்லக்கூடியதும் இருக்கின்றது, மாநகராட்சிகளிலே பிடித்து இழுக்கக்கூடிய மிக மோசமான, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களையே பிடித்து இழுக்கக்கூடிய மிக மோசமான நிலைகளும் இருக்கின்றது. ஆக இப்படி எல்லா லஞ்சங்களும் இருக்கின்றன, லாவணியங்களும் இருக்கின்றன, ஊழல்களும் இருக்கின்றன. எல்லாத்திற்கும் மத்தியில் கொரோனாவும் இருக்கின்றது. அதனை நம்ப வேண்டும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த நம்பிக்கையிலே சற்று அலட்சியம் வருகின்ற போதுதான், காட்டுகின்ற போதுதான் அந்த பிரச்சனையிலே நாமும் ஆட்படக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இதை செய்யுங்கள், இப்படி இருந்து கொள்ளுங்கள், ஓரிடத்தில் இருப்பவர்கள் இன்னொரு இடத்திற்கு செல்லாதீர்கள், அதனுடைய அதிக நேரத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக நீங்கள் செல்வதை குறைத்துக் கொள்ளுங்கள், ஒரே நேரத்தில் 4 காரியங்களை தொடராக செய்துவிட்டு வாருங்கள், ஒரு காரியத்திற்காக 4 முறை செய்து வெளியில் சென்று வரக்கூடியவர்களாக இருக்காதீர்கள் என்று ஹதீஸ்களினுடைய விளக்கங்களிலே வருகின்றன. ஏனென்று சொன்னால், அந்த பருவநிலைகளிலே சில மாற்றங்கள் வருகின்ற போது விவசாயங்களிலே, கால்நடைகளிலே பிரச்சனைகள் வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதிலே ஏற்படக்கூடிய அந்த கிருமிகளால், அந்த தொற்றுகளால் அந்த விவசாயமும் கால்நடைகளும் அதிலே அது கெட்டு போகின்றன. ஆக அதை போன்று ஒரு பருவத்திலே ஒரு காலம் மனிதனுக்கும் வருகின்றது. சரி, பருவம் என்று வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் வர வேண்டும் அல்லவா என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். சென்ற ஆண்டு கொரோனா இல்லையே, அதற்கு முந்தைய ஆண்டு கொரோனா இல்லையே, வேறு நோய்கள் இருந்திருக்கலாம், கொரோனா என்ற பெயர் இப்போது இருக்கின்றது. இன்னும் ஒரு விதமாக அதனை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், அது சென்ற ஆண்டு மழை நன்றாக பொழிந்திருக்கும், வெள்ள பேரிடர்கள் இருக்காது. இந்த ஆண்டு மழைகளும் வெள்ள பேரிடர்களும் சேர்ந்து வரும். ஆக பேரிடர்கள் எப்போதும் வராது, எப்போதும் மழைகள் அது பெய்து கொண்டிருக்கும். சில நேரங்களிலே பஞ்சம் வரும், மழை பெய்யாது. இப்படி பருவநிலைகளில் தானாக நிகழக்கூடிய அந்த நிலைகளில் கூட மாற்றங்கள் ஏற்படுவது போன்று இன்றைய காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஆக இந்த தொற்றுக்களிலே இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மிக மோசமான அளவிற்கு உலகையே அது பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த விதமான கருத்து பேதமையும் இல்லை. ஆனால் அதிலே விளையாடக்கூடிய விளையாட்டு, இந்த அரசியல் செய்யக்கூடியவர்கள், அதிகாரத்தில் துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் எதை கடத்தாலும் ஆதாயத்தை தேடிக் கொள்வார்கள், எதிலும் அவர்கள் ஆதாயத்தை தேடிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த கொரோனாவை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் நோயாக இதனை அணுகி இந்த நோயை விரட்டக்கூடிய ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும். அந்த நோயை விரட்டக்கூடிய வேலையிலே முதல் விஷயம் அல்லாஹ்வோடு சார்ந்திருப்பது, அல்லாஹ்வை தவக்கல் கொள்வது, அல்லாஹ்வோடு சார்ந்திருப்பது. அல்லாஹ்வை தவக்கல் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் அனைத்திற்கும் உரித்தானவனாக இருக்கின்றான், அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹ்விற்கு, அவனுக்கே எல்லாம் சொந்தம், அவன் தான் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவனாக இருக்கின்றான் என்ற ஒரு நம்பிக்கை வலுவாக வேண்டும். அதனால் அல்லாஹ்வோடு நாம் நெருங்க வேண்டும், சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு நெருங்குவது என்பது வெறும் வாய் வார்த்தைகளில் அல்ல, நம்முடைய உடலினுடைய அசைவுகளினால், உதத்தினுடைய அசைவுகளினால், நாவினுடைய பேச்சுக்களினால், உள்ளத்தினுடைய சிந்தனைகளினால், உடலினுடைய கைகளினால், கால்களினால், அது நடப்பதினால், அது இயங்குவதினால், எல்லாவற்றிலும் அல்லாஹ்விற்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, உடுத்தும் ஆடைகளில் அல்லாஹ்வுக்கு பிடித்தது எது, பிடிக்காதது எது, உண்ணக்கூடிய உணவுகளிலே அல்லாஹ்விற்கு எது விருப்பமானது, எது வெறுக்கத்தக்கது, எது அனுமதிக்கப்படாதது, இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்ற போது
இந்த நோய்களும் நமக்கு கருணை என்று, மூமின்களுக்கு இது ரஹ்மா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நோய்கள் இருக்கும், நோய்களுக்குள் கருணை இருக்கும். ஏனென்றால் மரணத்திற்கு பிறகுதான் வாழ்வு இருக்கின்றது. மோமினை பொறுத்த மட்டில், உலகில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்த மட்டில், உலகிற்காக அவர்கள் வாழ மாட்டார்கள், மறுமைக்காக வாழ்வார்கள். ஆக மறுமையினுடைய நீதிக்காக உலக வாழ்க்கையில் நீதம் தவறாமல் நடக்க வேண்டும் என்ற ஒரு அச்சத்தோடு வாழ்வார்கள். அந்த அச்சம் மாறுகின்ற போது அவர்கள் மூமின்களாக அல்லது முஸ்லிம்களாக இருக்க மாட்டார்கள். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய வசனம் சொல்கின்றது. ஆனால் விபச்சாரம் நான் செய்வேன், என்னுடைய உறுப்பால் செய்ய வேண்டிய அந்த உறுப்பால் செய்யாவிட்டாலும் கண்களால் செய்வேன், என்னுடைய வாயால் செய்வேன், என்னுடைய உணர்வால் செய்வேன், சிந்தனையால் செய்வேன், தொடுதலால் செய்வேன் என்று நினைத்தாலும் கூட அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு அது மாற்றமானது. ஆக அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குமோ எல்லாவற்றையும் தவிடுபொடியாக ஆக்கிவிட்டு அல்லாஹ்வின் பால் நெருங்க வேண்டும். அப்படி நெருங்குவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் தேடலாம். ஏனென்று சொன்னால் மூமின்களுக்கு இதை போன்ற நோய்களும் பேரிடர்களும் இது ரஹமத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் அவன் தாங்கிக் கொள்கின்றான். وَنَبْلُوكُمْ بِالشَّرِّ وَالْخَيْرِ فِتْنَةً كُلُّ نَفْسٍ ذَائِقَةُ الْمَوْتِ وَنَبْلُوكُمْ بِالشَّرِّ وَالْخَيْرِ فِتْنَةً என்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். ஒனப்லூக்கும் உங்களுக்கு நாங்கள் சோதனை தருகின்றோம், உங்களுக்கு நாம் சோதனையை தருகின்றோம். பிஷ்ஷர்ரி தீமைகளிலும் தீங்குகளிலும், ஒல் ஹைரி நன்மைகளிலும் உங்களுக்கு நாம் சோதனை தரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அது இரண்டுமே உங்களுக்கு ஃபித்னா. நீங்கள் பணத்தை வைத்திருக்கின்றீர்கள், செல்வ செழிப்போடு இருக்கின்றீர்கள் சொன்னால் அது உங்களுக்கு ஃபித்னா. அந்த ஃபித்னத்திற்குரிய காரணியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஏழைகள். ஏழைகளை பார்த்தால் உங்களுடைய பணம் உங்களுக்கு ஃபித்னா என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆக இந்த உலகினுடைய எந்த செயல் எடுத்தாலும் அது ஃபித்னா தான். இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா. நாம் நேசிக்கக்கூடிய பிள்ளைகளும், நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய, வீட்டிலே வைத்து பாதுகாக்கக்கூடிய நம்முடைய செல்வங்களும் ஃபித்னா என்று குர்ஆனுடைய வசனம் சொல்கின்றது. ஆக மரணம் நமக்கு எப்போதும் மறுமையை நினைவூட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் அந்த வசனத்தில் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்குரிய கூலி என்பது மறுமையிலே உங்களுக்கு வழங்கப்படும். உலகில் நீங்கள் எவ்வாறு நடந்தீர்கள், உங்களுடைய கைகளிலே மறுமையில் பட்டோலைகள் தரப்படும். வலது கையா இடது கையா என்பது தெரியாது. ஆகவே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், மறுமையினுடைய பட்டோலைகளை எங்களின் வலக்கரங்களிலே எங்களுக்கு கொடு அல்லாஹ் என்று பிரார்த்திக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையினுடைய ஊடாக உலகில் அல்லாஹ் வெறுப்பதிலிருந்து நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும். தொழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அக்பர் என்று முழங்கப்பட்டு விட்டால் வேற எந்த வேலையும் ஜோலியும் இருக்கக்கூடாது. போன் பேசிவிட்டு வருகின்றேன், அதை செய்துவிட்டு வருகிறேன், இந்த வேலையை முடித்துக் கொண்டு வருகிறேன் என்று இருக்கக்கூடாது. உடனடியாக புறப்பட்டு வர வேண்டும். தொழுகையை தாண்டி வேற ஒன்றும் உலகில் கிடையாது. மறுமையிலே கேட்கக்கூடிய மறுமையிலே கேட்கக்கூடிய கேள்விகள், நீ என்ன சாப்பிட்டா, நீ பெருநாளைக்கு என்ன உண்டா, பெருநாளைக்கு என்ன உடுத்தினா, உன் வீட்டில் நீ எப்படி சந்தோஷமா இருந்தா, இப்படியே அல்லாஹ் கேட்பான். ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட், your account will be opened with the first question, எப்படி தொழுதாய், எவ்வாறு தொழுதாய். தொழுகையை கொண்டுதான், அந்த தொழுகையில ஓரளவுக்கு நாம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா மறுமையிலே மற்ற கேள்விகள் இலகுவாக ஆக்கப்படும். தொழுகையே அங்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும்போது இடது கரத்திலே பட்டோலைகள் வழங்கப்பட்டால் நம்முடைய நிலை என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் அதனை வர்ணனையாக வர்ணித்து சொல்கின்றான். யாருடைய கரங்களிலே இடக்கரங்களிலே பட்டோலை கொடுக்கப்படுகின்றதோ அவர்கள் செய்த அந்த அமால்கள் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றதோ மறுமை நாளில். யகூலு யா லைதனி கத்தம்து லி ஹயாதி, என்னுடைய வாழ்வு முற்படுத்தி இருக்க வேண்டாமா, நான் நிறைய நன்மைகளை செய்து அப்போதே மரணித்திருக்க வேண்டாமா, தீமையை செய்வதற்காக அதிகப்படியாக வாழ்ந்ததில் அல்லவா என்னுடைய ஏடுகளிலே இவைகள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன என்று சிந்திக்கக்கூடியவனாக இருப்பான். இப்போது சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் அப்படியே பிளாஷ்பேக்ல கொண்டு வாங்க. மரணத்திலே சிறுவர்களும் என்று போய்கொண்டிருக்கின்றார்கள். மரணம் சம்பவிக்கக்கூடிய மரணங்களிலே சிறுவர்களும் சிறுமியர்களும் போய்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பாக்கியம் மிக்கவர்கள். சிறுவர்களும் சிறுமியர்களும் பாக்கியம் மிக்கவர்கள். நம் கண்களுக்கு முன்பாக தெரியும், என்னை எடுக்காமல் விட்டு விட்டாயே, இதை எடுத்து விட்டாயே, அந்த பூ அது மலர்வதற்கு முன்பாக பிடுங்கி விட்டாயே அல்லாஹ் என்று ஒரு தரித்திரம் மிக்க வார்த்தைகளை கூட
தர்த்தீபாக செயல்படக்கூடிய மூமின்களும் முஸ்லிம்களும் அந்த நேரத்திலே அந்த துக்கம் தாளாது மொழிவதை கூட நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த நேரத்திலே அல்லாஹ்வை சார்ந்து பொறுமையாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த குழந்தைகளாக, அந்த சிறுமிகளும் சிறுவர்களும் சிறுவர்களாகவும் அவர்கள் இருந்து போகக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு நேரடியாக சொர்க்கம் கிடைக்கின்றது. ஆனால் நாம் கேள்வி கணக்குகளுக்கு ஆட்படுத்தப்பட்டு வரிசையிலே பல ஆண்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு சுட்டும் சூரியனுக்கு கீழாக நாம் நிறுத்தி வைக்கப்பட்டு நம்முடைய வேர்வைகள் குளங்களாகவும் ஆறுகளாகவும் ஓடக்கூடிய நேரத்திலே எப்போது என்னுடைய நேரம் வரும், எப்போது என்னுடைய முறை வரும், எப்போது இறைவன் என்னிடத்தில் என்னுடைய கேள்வியை துவங்குவான் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருப்போம். அந்த நிலை வராமல் அதை தவிர்த்து வெகு வேகமாக நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்தின் காரியங்களை இலகுவாக்கிக் கொண்டு உலகின் மறுமைக்கான காரியங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மறுமைக்கான வாழ்க்கைக்கான உலகம் இந்த உலகம். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா என்று அன்னலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த துன்யா என்பது, இந்த உலகம் என்பது மறுமைக்கான மஸ்ரா என்று சொன்னால் கிரவுண்ட், ஃபெர்டைல் கிரவுண்ட், அதாவது விவசாய பூமி, பயிர் செய்யக்கூடிய இடம், மறுமைக்கான பயிர் செய்யக்கூடிய களம் இந்த உலகம் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதை எப்படி செயல்படுத்தினார்கள் அன்னலாரினுடைய தோழர்கள், தாபிஈன்கள், சஹாபாக்கள், இவர்கள் எல்லாம் இதை எப்படி செயல்படுத்தினார்கள் என்பதனை பாருங்கள். அஜ்சாதுக்கும் ஃபில் அர்தி வஅயுனுஹும் ஃபிஸ் ஸமா, மறுமைக்கான வாழ்வு வாழ்பவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அவர்களுடைய ஜஸத் என்ற இந்த உடல்கள் இந்த பூமியை தொட்டுக் கொண்டிருக்கும். அஜ்சாதுஹும் ஃபில் அர்தி வஅயுனுஹும் ஃபிஸ் ஸமா, மறுமையை நோக்கியதாக எப்போதும் வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் அவர்களுடைய கண்கள் என்று அதை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். இப்படித்தான் சஹாபாக்களும் தாபிஈக்களும் இமாம்களும் நல்லோர்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அக்தாமுஹும் ஃபில் அர்த், அவர்களுடைய பாதங்கள் பூமியை தொட்டுக் கொண்டிருக்கும். வ குலூபுஹும் ஃபிஸ் ஸமா, அவர்கள் உள்ளம் வானத்தை நோக்கியதாக இருக்கும். வ அன்ஃபுஸுஹும் ஃபில் அர்த், அவர்களுடைய நஃப்ஸ் உலகை சுற்றியதாக இருக்கும், இந்த பூமியில் இருப்பதாக இருக்கும் அவர்களுடைய நஃப்ஸ். வ அஃபீதத்துஹும் இன்தல் அர்ஷ், அவர்களுடைய உள்ளங்களோ இதயங்களோ அர்ஷை சார்ந்ததாக இருக்கும் என்று அந்த பெரியார் சொல்லி காட்டுகின்றார்கள். அர்வாஹுஹும் ஃபித் துன்யா வ உகூலுஹும் ஃபில் ஆখিরা, அவர்களுடைய ரூஹ் என்ற அந்த உயிர் அது உலகில் இருக்கும். அவர்களுடைய அகல் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை மறுமையிலே அது இருந்து கொண்டிருக்கும். குபூருஹும் ஃபித் துன்யா, அவர்களுடைய கபர்கள், அவர்கள் அடங்கு தளங்கள், அவர்களுடைய அடக்கஸ்தானங்கள், இவைகள் எல்லாம் உலகில் இருக்கும். வ மகாமுஹும் இன்த ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல், ஆனால் அவர்களுடைய அந்த இடமோ, அவர்களுடைய சென்று சேரக்கூடிய இடமோ அல்லாஹ் அஸ்ஸ வஜலுக்கு முன்பாக இருக்கும். இதைத்தான் அந்த நல்லோர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதனை தஃப்சீர்களிலே நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். ஸாலிக லிமன் காஃப மகாமி வ காஃப வஈத், என்னுடைய அந்த வாக்குகளை எவன் அஞ்சினானோ, என்னுடைய இடத்தை பற்றி எவன் சிந்தித்து அச்சப்பட்டுக் கொண்டிருந்தானோ அவனுக்கான வாக்குறுதி இது. நல்லதை செய்தால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த தரஜாக்கள், படித்தரங்கள் எல்லாம் கிடைக்கும், அந்தஸ்துகள் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். தீமைகள் செய்தால் நரகம் கிடைக்கும். நரகத்தை பற்றி வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்படி சொல்கின்றது. நரகிற்கு செல்லக்கூடியவனிடத்தில் அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்பானாம். ஏ மனிதா, உலகில் நீ என்றைக்காவது சந்தோஷத்தை அனுபவித்திருக்கின்றாயா என்று கேட்பானாம். உலகம் எவ்வளவு அற்பமானது, இல்லூஷரி என்ஜாய்மெண்ட், ஏமாற்றக்கூடிய ஒரு அற்ப வாழ்வு இந்த உலக வாழ்வு என்று நாம் சொன்னோம் அல்லவா, அதற்கான ஹதீஸ் இந்த ஹதீஸ். ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பான், இந்த உலகத்துல நீ அடைந்த இன்பங்கள், அவன் உலகத்துல இன்பத்தை தவிர வேற எதையுமே அடைந்திருக்க மாட்டான். அப்படிப்பட்ட இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, நம்ம வாழ்நாளில் பார்க்குறோம் இல்லையா, எல்லாமே ஜியோவை அம்பானிக்கு கொடுத்தாச்சு, கேஸை அம்பானிக்கு கொடுத்தாச்சு, ஆயில் அம்பானிக்கு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் அம்பானிகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது கொடுக்கட்டும், இந்த பணம் அல்ல நிதமும் சதாவும் அல்ல, இந்த பணம் இவர்களின் உயிரை தடுக்காது, இவருடைய மரணத்தை தாமதிக்காது. ஆனால் அல்லாஹ் அப்போது கேள்வி கேட்பான் இந்த அம்பானிகள் இடத்திலே. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும் என்ற நல்லெண்ணத்தோடு சொல்கின்றேன். ஒரு உதாரணத்திற்காக பெயர் சொல்லி சொல்கின்றேன். அம்பானிகள் இடத்திலும் அதானிகள் இடத்திலும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடத்திலே, மோடிகள் இடத்திலும் அமித்ஷாக்கள் இடத்திலும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். உலகிலே நீங்கள் சந்தோஷமாக உல்லாசமாக நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களே, நரகத்திற்கு போகக்கூடிய நிலையிலே அவர்கள் சொல்வார்களாம், நான் சொன்ன பெயர்களில் உள்ளவர்கள் அல்ல, அந்த செயல்களில் உள்ளவர்கள்.
யார் அந்த செயல்களை செய்து ஹிதாயத்தும் பெறாமல் தௌபாவும் செய்யாமல் மறுமையை சந்திக்கின்றார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கான உதாரணத்தை இந்த ஹதீஸ் முன்வைக்கின்றது. நீ உலகத்திலே எவ்வளவு என்ஜாய்மெண்ட், எவ்வளவு உல்லாசங்களை நீ அனுபவித்திருப்பாய், சந்தோஷங்களை அனுபவித்திருப்பாய், உலகத்தில் நான் என்ன சந்தோஷத்தை கண்டேன் என்று அந்த துர்ப்பாக்கியம் மிக்க மறுமையினுடைய கைசேதம் மிக்கவனான அந்த மனிதன் சொல்வான். அதே நேரத்தில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவனை பற்றி இந்த ஹதீஸ் குறிப்பிட்டு காட்டுகின்றது. நீ இந்த உலகில் எவ்வளவு கஷ்டங்களை சுமந்திருப்பாய். நம்ம வீட்டில் யாருக்காவது சுகம் இல்லைன்னா நமக்கே சுகம் இல்லைங்கிற மாதிரி நம்ம கூனி குறுகி போகக்கூடிய நிலை, அதே காரணமாக்கிக்கிட்டு நம்ம எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் முடங்கி போகக்கூடிய நிலை. ஆனால் அந்த மறுமையிலே உண்மையான பாக்கியவன்களாக, சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர்களாக, சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்களே, துனியாவிலே கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டம், மிகவும் மிகவும் மோசமான பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்களே, அவர்களுடைய நிலையை பற்றி இந்த ஹதீஸ் இப்படி வர்ணிக்கின்றது. நீ மறுமை, அதாவது உலகில் எவ்வளவு கஷ்டங்களை நீ அடைந்திருப்பாய். அந்த மனிதன் சொல்வானாம் சொர்க்கத்தை பார்த்துக்கொண்டே, நான் என்ன கஷ்டத்தை இந்த உலகில் அடைந்தேன். இதுதான் மூமினுக்கும் இறை விசுவாசிக்கும் விசுவாசம் அல்லாதவர்களுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு. நாம் உலகத்திற்காக வந்தவர்கள் அல்ல, உலகத்திற்காக வாழ்பவர்களும் அல்ல. இந்த ஹதீஸும் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. நாம் ஓதி விளக்கம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனங்களும் அதைத்தான் நமக்கு உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். வஇன்னமா துவஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கான அந்த கூலிகள் மறுமையிலே உங்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ومن زحزح عن النار, இதுதான் அண்டர்லைனிங் மெசேஜ். இந்த வசனத்திலேயே ரொம்ப முத்தாய்ப்பான அண்டர்லைனிங், கோடிட்டு காட்டக்கூடிய அந்த வரிகளை வை. ومن زحزح عن النار, நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவனாக, நரகிலிருந்து காக்கப்பட்டவனாக, وادخل الجنة, சொர்க்கத்தில் ஒருவன் நுழைவிக்கப்பட்டால், ومن زحزح عن النار وادخل الجنة فقد فاز, அவன்தான் வெற்றி பெற்று விட்டான். 100 மீட்டர் ஓட்டயத்திலே ஒலிம்பிக்கிலே வீடியோவுக்கு முன்னாடி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய பார்வை வெற்றி அல்ல. ஃபுட்பாலிலே யார் ஜெயிப்பா, அவங்க ஜெயிப்பாங்களா இவங்க ஜெயிப்பாங்களா என்று நாம் பார்க்கின்றோமே. நியூ சவுத் வேல்ஸ் அல்லது இவன் ஜெயிப்பான், ஆர்சனல் இப்படி இவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானா என்று எப்போதும் வீடியோக்களிலே முடங்கி போய் கிடக்கின்றோமே. கேபிள் சேனல்களிலே, லைவ் சேனல்களிலே முடங்கி போய் கிடக்கின்றோமே. இதெல்லாம் அற்பம். மத்தா துன்யா, இந்த உலகத்தினுடைய இல்லூஷரி என்ஜாய்மெண்ட், ஏமாற்றம் தரக்கூடிய வெறும் அற்பமான செயல்கள், ஒன்றுமே நிலை பெற்றிருக்காது, எல்லாமே அழிந்து போகும், முடிந்து போகும். இந்த வெற்றி பெறக்கூடியவன் மட்டும்தான் உண்மையான வெற்றி பெற்றவன். ஃபகத் ஃபாஸ் ومن زحزح عن النار وادخل الجنة, நரகினுடைய நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள்ளாக நுழைவிக்கப்பட்டவன் அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபகத் ஃபாஸ் என்று சொல்லிவிட்டுத்தான் ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக அல்லாஹ்விற்கு பிடித்த விதமாக நடக்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக, மோமின்களாக இந்த துன்யாவில் நாம் வாழ வேண்டும். நாம் மட்டுமல்லாமல் நாம் அதிகம் அதிகம் நேசிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிகள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள், உற்றார்கள், இவர்கள் எல்லோருக்கும் இதையே நாம் செய்திகளாக சொல்ல வேண்டும், இதையே கதைகளாக பேச வேண்டும். இதிலிருந்து காரியங்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக குடும்பமாக நாம் மாற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த குர்ஆனுடைய வசனங்களும் இந்த ஹதீஸுடைய வசனங்களும் நமக்கு பல்வேறு படிப்பினைகளையும் பாடங்களையும் கற்றுத் தருகின்றன. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, மரணம் சொல்லும் பாடம் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கபராளிகளை விஜயம் செய்வதற்கு ஒரு காலகட்டத்திலே அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தடுத்து வைத்திருந்தார்கள், சஹாபாக்களை தடுத்து வைத்திருந்தார்கள் கபருக்கு செல்ல வேண்டாம் என்று. ஏனென்று சொன்னால் அங்கே எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் கபர்களையே வணக்கத்தலமாக மாற்றக்கூடிய ஒரு நிலை இருந்தது. பிறகு அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் செட்ரைட் பண்ணி ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டை உருவாக்கியதற்கு பிறகு கபர்களுக்கு நீங்கள் செல்லுங்கள், அங்கே சென்று சலாம் கூறுங்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்களை சென்று அங்கே சென்று அவர்களை காணுங்கள், கபராளிகளை பாருங்கள் என்று சொன்னார்கள். ஜியாரத்துல் குபூர் என்ற வார்த்தை ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கின்றது.
அன்பிற்கினியவர்களே, அவர்களை சென்று சேரும் போது, அவர்களை பார்க்கின்ற போது நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பதற்கு அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன். கபர்களிலே அடங்கி இருக்கக்கூடிய மோமினான முஸ்லிம்களானவர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும். கபராளிகளை பார்த்து நாம், நமக்கு நெருக்கமானவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள், நமக்கு முன் சென்றவர்கள், இப்படி யாரை கபர்களிலே பார்த்தாலும், எங்கு கபருக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அங்கு நின்று இந்த துஆவை நாம் ஓத வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். நீங்க எங்களுக்கு முந்திட்டீங்க. வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களை தொடர இருக்கின்றோம். அவங்களுக்கு தான் எண்டு, அவங்களுக்கு தான் எண்டு, நமக்கு அது ஸ்டார்டிங் பாயிண்ட். அவர்கள் அவங்க முடிக்கப்பட்டு அவருடைய அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணப்பட்டு மறுமையை அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதனுடைய முதல் தளம் தான் கபர்ஸ்தான். மறுமைக்கான முதல் அந்த இருப்பிடம் கபர். அதுதான் ஆலமுல் பாத் என்று சொல்வார்கள். ஆக அந்த கபர்ஸ்தானுக்கு ஆல்ரெடி சென்றுட்டாங்க. அதனால துன்யால உள்ள அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு. கேள்விகள் செஞ்ச செயல்களை பற்றி தான் மறுமையில வரும். எல்லாமே மீசான் தான், பேலன்ஸ் அண்ட் வெயிட்ஸ் தான் மறுமையில. அங்கு யா அல்லாஹ், இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பி வை, அற்ப நேரம் அனுப்பி வை, நான் அந்த நேரத்துக்குள்ள எவ்வளவு உனக்கு நன்மையை செய்து வருகிறேன் என்று பார், ஒரு சின்ன அவகாசத்தா என்று மறுமையில் நின்று கேள்விக்குரிய அந்த மஹ்ஷரில் நின்று அல்லாஹ்விடத்தில் கேட்பானாம் மனிதன். ஆனால் அதையும் சொல்லி தந்துவிட்டு நீ உலகில் அதை செய்து வா என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கபராளிகளுக்கு உலகில் செயல்படக்கூடிய எல்லா அந்த காலகட்டங்களும் முடிந்து அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள். அது ஓய்வாகவும் இருக்கலாம், அது துயரம் மிக்கதாகவும் இருக்கலாம். அவர்கள் செய்த செயல்களை கொண்டு அது இருக்கின்றன. அதற்கு பின்பும் அவர்களுக்கு ஏதாவது தொடர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிஹான பிள்ளைகள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிஹான பிள்ளைகள். அப்படின்னா சாலிஹான பிள்ளைகளை நம்ம வீட்டில் வளர்க்கணும். செல்போன்லயே சினிமாவினுடைய ஹீரோவை நான் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்மளோட இங்கேயே இருக்கிறாங்க. அவங்களுடைய லட்சியமும் லட்சணங்களும் எல்லாமே அந்த செல்போனை கொண்டு, அந்த ஹீரோக்களை கொண்டு, இந்த உலகத்திலும் ஜீரோவாக மறுமையிலும் ஜீரோவாக இருக்கக்கூடிய அவர்களை ஹீரோவாக எண்ணிக்கொண்டு நீங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். கொஞ்சம் கூட வெட்கப்படுவதற்கு பல்வேறு நேரங்களில் உங்களுக்கு இதை பற்றி எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பல்வேறு பயான்களின் மூலமாக இதை பற்றி அறிவுறுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். ஆனாலும் உங்களுடைய முஹப்பத், உங்களுடைய பிரியமெல்லாம் உங்களை படைத்த ரப்புல் இஸ்ஸத்திற்கு முரணாக உங்களுக்கு அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதில் மிகவும் பாக்கியம் மிக்கவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் உயிரை விட மிகவும் அதிகமாக நேசிக்க வேண்டும். லா யுமினு பிக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்கு அன்னலார் சொன்னார்கள், அவனுடைய நஃப்ஸை விட, அவனுடைய உயிரை விட, அவனுடைய தாய் தந்தையரை விட, அவனுடைய பிள்ளைகளை விட என்னை யார் நேசிக்கவில்லையோ அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் இல்லை என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால், உலகிலே கண்ட கழிச்செடிகளை எல்லாம் நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய தூதரை நேசிக்க வேண்டும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் என்று இன்னொரு வசனம் பறைசாற்றுகின்றது. நபியே சொல்வீராக, நபியை இவர்களுக்கு சொல்வீராக. இந்த உபதேசங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை தான் நேசிக்கின்றீர்கள் என்று சொன்னால், ஃபத்தபிஊனி, என்னை நேசியுங்கள், என்னை பின்பற்றுங்கள். யாரை பின்பற்றுறீங்க? யாருடைய பாதையில பயணிக்கிறீங்க? யாருடைய ஆக்ஷன், யாருடைய பேச்சு, யாருடைய டயலாக், யாருடைய வசனம்? எல்லாம் இந்த உலகில் அழிந்து போகக்கூடிய, மாண்டு போகக்கூடிய, மறுமைக்காக எதையும் கொண்டு சொல்லாத துர்ப்பாக்கியம் மிக்க, இடது கையிலே பட்டோலை கொடுக்கக்கூடியவர்களை பின்பற்றுவதில் வெட்கம் இல்லையா? நமக்கு வெட்கம் வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை தவிர, இதை தாண்டி உங்களுக்கு எப்படி இதனை விளக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் திருந்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அல்லாஹ்வை பயந்தவனாக இதனை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆக நமக்கு நேசத்திற்குரியவர்கள் இந்த துன்யாவில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் அவர்கள் இருவரையும் நேசிக்கக்கூடியவர்களும் தான் நேசத்திற்குரியவர்களாக இருக்கணும். அவங்க தான் ஹீரோவா இருக்கணும். அவங்க எப்படி முடி வச்சிருக்காங்க, அந்த முடிக்கு மேல எப்படி தொப்பி போட்டிருக்காங்க, அவங்களுடைய ஆடை வடிவமைப்பு எப்படி இருக்கிறது, ஒட்டிய ஆடையோட போறதுதான், உள்ளதெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருப்பது தான் ஹீரோவிஷமா?
அதுதான் நம்ம படிக்கக்கூடிய பாடமா? அது ஆக கேவலம், அது கேவலம், அது இழிவான நிலை, அது ஃபவாஹிஷ். ஆனால் இந்த நல்லோர்களை பார்க்க வேண்டும். இவர்களை பார்த்தால் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், இவர்களை பார்த்தால் அன்னலாரை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இல்லத்தில் இருப்பார்கள், நம்முடைய மஹல்லாவில் இருப்பார்கள், நாம் செல்லக்கூடிய பள்ளிவாசலிலே பார்ப்போம், நம்முடைய கடை தெருக்களிலே பார்ப்போம், நாம் வசிக்கக்கூடிய இடங்களிலே பார்ப்போம். அவர்களை பாருங்கள், அவர்கள் அற்பமானவர்களாக இருப்பார்கள். கையிலே காசு இருக்காது, அடுத்த வேளை சாப்பிடுவதற்கு ஒரு ரொட்டி துண்டு கூட இருக்காது. ஆனால் பின்பற்றுவதற்கு 1000 அவர்களிடத்தில் இருக்கும். அவர்களை பாருங்கள், இவர்கள் லட்சம் லட்சமாக சம்பாதிப்பார்கள், பின்பற்றுவதற்கு ஒன்றும் இருக்காது, வெறும் நாற்றம் இருக்கும். அதனை நீங்கள் உங்களுடைய மனமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மறுமைக்கு வெறும் கையோடு வரக்கூடிய மோசமான ஒரு நிலை உண்டாகிவிடும். அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்கினியவர்களே, மௌத் என்பது எல்லோருக்கும் வரக்கூடியது, எல்லோருக்கும் சம்பவிக்கக்கூடிய ஒன்றுதான். அதை நாம் ஒவ்வொருவரும் சுவைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நமக்கு முன் சென்று விட்டார்கள், அவர்களை பார்த்துதான் கபராளிகளுக்கான துஆ என்று அல்லாஹ்வினுடைய தூதர் நமக்கு இப்படி கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நாம் அந்த கபராளிகளுக்கு துஆவும் செய்ய வேண்டும். அதையும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நாம் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நஸ்அலுல்லாஹு லனா வலக்கும் அல் ஆஃபியா என்று சொன்னதுக்கு பிறகு யர்ஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தாஃபிரின், மிகவும் அழகான அருமையான வார்த்தைகள். யர்ஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தாஃபிரின், ஏற்கனவே சென்று போன உங்களையும் இனி பின்னால் வரக்கூடிய எங்களையும் அல்லாஹ் எங்கள் மீதும் இரக்கம் காட்டுவானாக என்று இந்த துஆவை கேளுங்கள் என்று அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் இந்த துன்யா என்பது வெறும் ஏமாற்றக்கூடிய பொய்யான ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை. இந்த துன்யாவிற்காக நாம் படைக்கப்பட்டவர்கள், வாழ வைக்கப்பட்டவர்கள் அல்ல. மறுமையிலே அந்த சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்தினுடைய அந்த உல்லாசங்களை அனுபவிப்பதற்காக நாம் இந்த உலகிலே வாழ்விக்கப்பட்டவர்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் நேசிப்பதை நாம் நேசித்து, அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதனை நாம் செய்து, அன்னலார் வாழ்ந்த அடிப்படையிலே நாம் வாழ்ந்து, அன்னலாருக்கு பிறகு அவர்களோடு இருந்தவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட உயரிய வாழ்க்கையை நம்முடைய லட்சியமாக கொண்டு அந்த அடிப்படையிலே வாழ்ந்து உலகத்திலும் வெற்றி வாகை சூடியவர்களாக மறுமையின் நிரந்தர வெற்றியை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் ஆகிய அருள் புரிவோமாக. கேட்ட அடிப்படையில் செயல்படக்கூடிய தௌஃபீகை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மah இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر.